அமாவாசை நாட்களில் கோலம் இடாதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதலிலே இந்த கூற்றிலே உண்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அமாவாசை நாட்களிலே கோலம் போடக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை என்பதுதான் நிஜம். நாம அப்படி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது அமாவாசை நாள் என்பது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள். அந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளிலே நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டோம்னா முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு வரமாட்டார்கள் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். ஆக அமாவாசை நாளிலே சர்வ நிச்சயமாக வீட்டு வாயிலில் கோலமிடலாம் என்பதுதான் அடியேனினுடைய தாழ்மையான கருத்து. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? ஒரு வருடத்தில் பார்த்தோம்னா அமாவாசை மட்டுமல்ல, 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக நம்முடைய தர்மசாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. ஷன்னவதி என்ற பெயரிலே இதனை சொல்வார்கள். ஷன்னவதின்னு சொன்னால் 96 அப்படின்னு அர்த்தம். 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக நம்முடைய பஞ்சாங்கமும் சரி நம்முடைய தர்மசாஸ்திரமும் சரி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் அப்போ 96 நாட்களுமே வீட்டில் கோலம் போடக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சொல்லலை இல்லையா? தினசரியே வீட்டு வாயிலில் கோலமிட வேண்டும். என்றைக்கு கோலமிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்ரார்த்தம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, வீட்டிலே பெற்றோருக்கான அந்த திதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, திவசம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ரார்த்த நாளன்று மாத்திரம்தான் காலையில் கோலமிட வேண்டாம்னு சொன்னார். சார்த்தத்தை முடித்த உடனேயே, சார்த்தம் முடிந்து எல்லாம் அந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்ச உடனேயே வீட்டிலே வாயில் தெளித்து கோலமிட்டு விட வேண்டும். அந்த நாளிலும் கோலமிடத்தான் செய்ய வேண்டும். அந்த சார்த்தம் முடிஞ்ச கையோட கோலம் போடணும்னு சொல்கிறார். ஆக தினசரியே வீட்டு வாயிலில் கோலமிடத்தான் வேண்டும். இந்த கோலமிட்டால் முன்னோர்கள் வீட்டிற்குள் வரமாட்டார்கள் என்று சொல்வது முற்றிலும் தவறான கருத்து. தினசரியே தெய்வ வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். அது அமாவாசை நாளன்றும் சரி தெய்வ வழிபாட்டினை காலை நேரத்திலே மேற்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு டைமை வச்சுருப்பா. ஒவ்வொரு நாளுமே அந்த சந்தியா காலங்கள்னு பிரித்து வச்சுருக்கா தெரியுமா? ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம்னா இந்த காலத்திலே இதனை செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த காலங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு என்று வரும் பொழுது அது அந்த மத்தியான நேரத்தில் வர்றதில்லையா, அபராண்ண காலம் என்றே அதனை அழைப்பார்கள். அந்த அபராண்ண காலத்திலே தான் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இந்த அபராண்ண காலம் அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சூரியன் உச்சிக்கு வருகிறது அல்லவா, அந்த பகல் 12 மணி பொழுது அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த 12 மணிக்கு மேற்கொண்டு அந்த 2 மணி வரை, 2லிருந்து அந்த 2:30 மணி வரை ஒரு காலம்ங்கிறது இருக்கும். அதைத்தான் அபராண்ண காலம் என்று சொல்வார்கள். நான் சொல்வது ஒரு தோராயமான கணக்கில் சொல்கிறேன். அது அந்தந்த நாளினுடைய சூரிய உதயத்தை கொண்டு இந்த பகல் பொழுதினை பிரிப்பார்கள். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு இடையே இருக்கக்கூடிய பகுதியினை அகஸ் என்ற பெயரிலே பிரிப்பார்கள். அந்த அகஸ் என்ற பகுதியினை பிரித்து இந்த காலத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று பிரித்திருப்பார்கள். தோராயமாக பகல் 12 மணியிலிருந்து 2 மணி 24 நிமிஷம் வரை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த காலத்தை தான் அபராண்ண காலம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில்தான் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். அதற்கு முன்னதாக அமாவாசை நாள் என்று வரும்பொழுது காலையில் எழுந்த உடனே வழக்கம் போல் குளித்து விட வேண்டும். எப்பயும் போல குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளை தாராளமாக பூஜை செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இறை மூர்த்தங்கள் ஏதோ வச்சுருக்கோம், ஒரு பஞ்சாயத்தன பூஜை வச்சுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு சுவாமி விக்கிரகம் வச்சுருக்கோம், தினசரி அந்த சாமி விக்கிரகத்திற்கு நம்ம ஒரு அபிஷேகத்தை பண்ணுவோம், ஒரு நைவேத்தியம் பண்ணுவோம்னு சொன்னால் அதை எப்பொழுதும் போல் வழக்கம் போல் அமாவாசை நாளிலும் செய்ய வேண்டியது. அப்படி இறை வழிபாடு செய்யணும்னு சொன்னால் வீட்டு வாசலில் கோலமிட வேண்டும் தானே. அவசியம் அன்றைய தேதியிலுமே வீட்டில் சாணம் தெளித்து அழகாக கோலம்லாம் போட்டுவிட்டு வீட்டில் உள்ள ஸ்நானம் பண்ணிட்டு பூஜைகளை செய்ய வேண்டியது. அதன் பிற்பாடு பகல் ஒரு 11 மணிக்கு மேலாக அந்த நேரத்திலே தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டியது. அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறவாளாக இருந்தால் அந்த நேரத்திலே 11 மணிக்கு மேலே தான் தர்ப்பணத்தை பண்ணணும். அதுக்கு மேலே தர்ப்பணத்தை பண்ணிட்டு அந்த 12 மணிக்கு மேலாக 12லிருந்து அந்த 2 மணி 24 நிமிடத்திற்குள்ளாக அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும். முன்னோர் வழிபாடுன்னு சொன்னால் இந்த தர்ப்பணம் செய்யாத அந்தனர் அல்லாதவர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நடுவீட்டில் இலை போட்டு படைக்கிறோம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா? இலையை போட்டு அதிலே அன்றைய தேதியிலே சமைத்த உணவுகளை எல்லாம் பரிமாறி அந்த நேரத்திலே முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வார்கள் தெரியுமா? அதனை எப்பொழுது செய்ய வேண்டும் சொன்னால் அபராண்ண காலத்திலே தான் செய்ய வேண்டும். பகல் 12 மணிக்கு மேல் அந்த 2 மணிக்குள்ளாக அதனை செய்ய வேண்டியது. அதற்கும் வீட்டு வாயிலிலே கோலமிடுவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நிஜம். ஆக நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அமாவாசை நாளிலும் வீட்டு வாயிலிலே சர்வ நிச்சயமாக கோலமிட வேண்டும். என்னைக்கு நம்ம வீட்டில் சார்த்தம்னு வர்றதோ, சார்த்தம்னு சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறை தானே வரும். அப்பாவுக்கு ஒரு நாள் பண்ணுவோம், அம்மாவுக்கு ஒரு நாள் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சார்த்த நாளில் மட்டும் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இருந்தால் போதும். அது கூட அந்த சார்த்தாதிகள் அனைத்தும் முடிந்த உடனேயே, அந்த சம்பிரதாயங்கள் அனைத்தும் முடிந்த உடனேயே வீட்டு வாயில் தெளித்து கோலமிட்டு விட வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.